முறைகேடு நடந்திருக்குன்னா நேற்று தான் நடந்திருக்கா? நீங்களே 15வது முறை 3வது முறை ஆண்டுகிட்டு இருக்கிறீங்க தம்பி. 12 ஆண்டுகள் ஆயிடுச்சு நீங்கள் வந்து. இப்போ இவ்வளோ காலம் முறைகேடு நடந்துட்டு தான் இருக்குது உங்கள் ஆட்சியிலையும். அப்போலாம் சீர்திருத்தம் பண்ணாமல் இப்போ நீங்கள் குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, மேற்குவங்கம் எதில் அது அதிகாரத்தில் இல்லையோ அங்கே தான் தீவிரம் காட்டுது. கேட்டால் நாங்கள் இந்த என்ன சொல்கிறது, ஒருத்தருக்கு 2 வாக்கு இருக்கிறத நீக்க போகிறோம். இறந்தவர்களை பட்டியலேருந்து இவ்வளோ காலம் பட்டியலேருந்து நீக்காமல் என்ன பண்ண? இப்போ என்ன பண்ண? எத்தனையோ முறை நாங்கள்லாம் தேர்தல் ஆணையத்திட்ட புகார் அளித்தோம், காதலே வாங்கலது. சிறப்புங்கிறது குறிப்பாக பீகாரியர், வெளியேற்றப்பட்ட பீகார் இங்கே வந்து குடியேறினவனுக்கு வாக்குரிமை கொடுக்கும். அந்த வாக்கு பாரதிய ஜனதாவின் வாக்கு. ஆதரிக்கிறதெல்லாம் யாருன்னு பாருங்கள். ஒன்று அந்த கூட்டணியில் இருப்பாங்க, இல்லை அந்த கட்சி. ஓட்டுக்காக என் நாட்டை விட்டு கொடுக்க முடியாதுல்ல.